ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நாளைய வெற்றி விடியலில் என் பிள்ளை உனக்கு செய்வினை செய்தவர்களை எல்லாம் நான் அடையாளம் காட்டப் போகின்றேன். என் தங்க குழந்தையே, அதற்காக நான் இன்று வந்திருக்கின்றேன். இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்த செய்தியினை கேட்காமல் சென்றால் உனக்குத்தான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் போய்விடும். அதனால் இன்று உன் அம்மா உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஆட்டி படித்த ஒரு பிரச்சனையை இன்றே நான் உனக்கு முடிவுக்கு கொண்டு வரப்போகின்றேன். உன் இல்லத்தில் வந்த முன்னோர்கள் அதனை சரி செய்து விட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் வாழ்க்கையில் உனக்கு செய்வினைகளை செய்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்த இவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடத்தினை புகட்ட வேண்டிய கட்டாயம் ஒரு தாயானவளாக எனக்கு இருக்கின்றது. இவர்கள் செய்த செய்வினையிலிருந்து நான் உன்னை காப்பாற்றி விட்டேன். ஆனாலும் செய்வினைகள் செய்ய நினைத்தது உனக்கும் செய்வினைகள் செய்து அதனால் நீ படும் கஷ்டங்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான தண்டனை நிச்சயமாக கிடைக்க வேண்டும் அல்லவா? அந்த தண்டனையை கொடுப்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். உன்னிடத்தில் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, எந்த விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சண்டைகளாகவும் பிரச்சனைகளாகவும் உன் வீட்டில் எந்நேரமும் சண்டைகளும் சச்சரவுமாக வந்து கொண்டே இருக்கிறது அல்லவா? உன் இல்லத்தில் அமைதி என்ற ஒன்றே இல்லை. எதற்கெடுத்தாலும் சத்தம். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? உனக்கு சத்தமிட விருப்பமில்லை. அவர்களிடம் சத்தமிட வேண்டாம் என்று சொன்னாலும் அவர்கள் கேட்பதாக இல்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்கள் அந்த கட்டுப்பாட்டில் இல்லை. இப்படி ஒவ்வொருவரின் மனநிலையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் பொழுது எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை என் தங்க குழந்தைக்கு இப்படி அடுத்தவர்கள் சிரித்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மாறிவிட்டதே என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நமக்கு மட்டுமே என் குடும்பம் இப்படி இருக்கிறதே என்று சொல்லி என் பிள்ளை நீ அத்தனை விஷயங்களும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? இப்படியெல்லாம் நடக்கவில்லை. சில காலங்களாகத்தான் இது போன்று ஒற்றுமை இல்லாமல் எப்பொழுதும் சண்டைகளும் சச்சரவுகளுமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வர முடியும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் என் தங்க குழந்தையே, உனக்கு முதலில் இந்த பிரச்சனை எதற்கு வந்தது என்று உன் அம்மா நான் சொல்லுகின்றேன். என் பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களின் மீது தவறு சொல்ல ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இதுவெல்லாம் இவர்கள் செய்த செய்வினைதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனநிலையை இவர்கள் மாற்றியதனுடைய விளைவுதான் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகள். உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருக்கு இவர்கள் சூழ்ச்சி செய்து செய்வினையை வைத்து விட்டார்கள். அதன் செய்வினை சூழ்ச்சிதான் இப்பொழுது அதன் வேலைகளை காட்டி கொண்டிருக்கின்றது. இதிலிருந்து நிச்சயமாக அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும். இவர்களோடு இவர்கள் புதிதாக வைத்திருக்கின்ற இந்த பழக்கம்தான் உன்னுடைய குடும்பத்தின் சந்தோஷத்தை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டாலே போதும். மற்றவைகள் எல்லாம் உன்னை விட்டு தானாக விலகிவிடும். என் தங்க குழந்தையே, இதனை நீ மறந்து விடாதே. இந்த தாயானவளிடம் கண்ணீர் விட்டு சிந்துகிறாய் அல்லவா? அம்மா, என் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ என்று. இந்த வாழ்க்கையை இதற்கு மேலும் நான் எந்த விஷயங்களிலும் மகிழ்ச்சி அடைந்து விட முடியாதோ என்றெல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் குழந்தையே, உன்னுடைய வேதனையெல்லாம் உன்னை ஆட்டி படைத்த இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த தாயானவளால் முடிய போகின்றது. நான் அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வகிக்கப் போகின்றேன். என் குழந்தையே,
செய்வினை செய்த இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற தண்டனை என்னவென்று உன் தாயானவள் நான் சொல்கிறேன். அவர்களுக்கு தண்டனை என்று சொல்வதை விட சரியான பாடத்தினை நிச்சயமாக புகட்டித்தான் ஆக வேண்டும். என் குழந்தையே, இவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா? நாம் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகலாம், இவர்களால் நம்மை என்ன செய்துவிட முடியும் என்று நினைக்கின்றார்கள் அல்லவா? ஆனால் உண்மையில் இவர்களுக்கு தெய்வத்தின் மீது பயமில்லை என்பதுதான் உண்மை. அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிக்க நினைக்கும் பொழுது தனக்கும் அது திருப்பி வரும் என்கின்ற எண்ணம் முதலில் இவர்களுக்குள் இருக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் அப்படி செய்யும் பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டாமா? இந்த கேடுகெட்ட மனிதர்களுக்கு தெய்வத்தின் மீது எந்த ஒரு பயமே இல்லை, தெய்வத்தை பற்றி எந்த ஒரு கவலைகளும் இவர்களுக்கு இல்லை என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா? என் தங்க குழந்தையே, இதற்கான தண்டனைகள் இவர்களுக்கு கிடைக்கப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற அத்தனை சோதனைகளும் இனிமேல் நீ கேட்க வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அத்தனை கஷ்டங்களுக்கும் பதிலடி தந்து அவை யாவும் உன்னை விட்டு விலக வேண்டும். யாருக்காக இத்தனை காலமும் பிரச்சனைகளை நீ சுமந்தாய் என்பதனை உணர்ந்து கொண்டால் இந்த செய்வினை செய்தவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே நீங்கிவிடும். என் தங்க குழந்தை, இவர்களுக்கு நான் கொடுக்க போகின்ற பாடம், எந்த ஒரு விஷயத்திற்காக உன் வாழ்க்கையில் செய்வினையை செய்ய இவர்கள் துணிந்தார்களோ, எந்த ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்தி உன்னை காயப்படுத்த இவர்கள் நினைத்தார்களோ, அந்த ஒரு விஷயத்தை நான் அவர்களுக்கே செய்து கொடுக்க போகின்றேன். செய்வினைகள் என்பது அத்தனை சாதாரணமான காரியம் கிடையாது. என் தங்க குழந்தையே, ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவரினுடைய மனதை கலைத்து அவர்களுக்கு காயத்தை கொடுக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த விஷயம் நாம் கவனிக்கப்பட வேண்டியது. சரியான நேரத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட வேண்டும். இவ்வளவு மோசமான எண்ணங்களோடு இந்த தீய மனிதர்கள் இங்கே இருப்பது சரியான விஷயம் அல்ல. இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் இனி உன்னை விட்டு விலகி செல்ல போகிறார்கள் என்று நினைப்பதில் ஒரு வகையில் உனக்கு சந்தோஷம் இருந்தாலும் மற்றொரு வகையில் இவர்கள் மீண்டும் நம்மை தேடி வருவார்களா? ஏனென்றால் நம்முடைய மனதுதான் இளகிய மனது ஆயிற்றே. தாயிருக்கிறது, மீண்டும் நம்மிடம் வந்து நின்றால் நிச்சயமாக இவர்களுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடுவோம் என்கின்ற பயம் உனக்குள் இருக்கின்றது. என் பிள்ளையே, எல்லோருக்கும் ஒரு பொறுமை இருக்கின்றது. அந்த பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லையை கடக்காதவரை மட்டும்தான் அந்த வாழ்க்கை அவர்களால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆட முடியும். அந்த எல்லை முடிந்துவிட்டது என்றால், இதற்கு மேல் இவர்கள் வாழ்க்கையில் ஆட முடியாது என்றால், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருக்கின்ற நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் வேண்டுமென்றே நிம்மதியை குலைக்க அங்கும் இங்கும் ஓடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு வாழ்க்கை எந்த நல்லதையும் செய்து கொடுக்க போவது கிடையாது. எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நன்மையை தரப்போவது கிடையாது. எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் இவர்கள் அடுத்தவர்களின் மனநிலையை பற்றி கவலைப்படாமல் நாம் எதை வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நினைக்கின்றார்களோ, அப்பொழுதே இவர்களின் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களுக்கும் அவர்களும் முடிந்துவிட்டது. இதற்கு மேல் அவர்களுக்கு நன்மை என்று நடக்க எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அடுத்தவர்களின் நிம்மதியை கெடுக்க வேண்டும் என்று இவர்களுக்குள் எண்ணங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக இனி ஒரு நாளும் அவர்களினுடைய வாழ்க்கையில் நீ தலையிடவும் முடியாது. ஏனென்றால் நல்லவர்களாக இருந்தால்தானே அவர்கள் வாழ்க்கைக்குள் தலையிட வேண்டும். இவர்கள் இனிமேல் அவர்களுக்கான நேரத்தை எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டியதுதான். ஏனென்றால் இந்த தாயானவள் அவர்களின் வாழ்க்கையில் இனி ஆடப்போகின்ற ஆட்டம் எப்படி இருக்க போகின்றது என்று என் பிள்ளை நீ கண்குளிர காணத்தான் போகின்றாய். அவ்வளவு எளிதாக இனி நான் அவர்களை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, உன் மனதிற்குள் இருக்கிற வேதனைகள்
பிரச்சனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உன் மனது சுமக்கின்ற சுமைகளை எல்லாம் மறந்துவிட்டு இனி நடக்கப் போகின்ற நன்மைகளை மட்டும் காண்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன் தாயானவள் உனக்கு நல்லதை நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். நீ வேண்டும் என்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உனக்கு நான் உன்னுடைய விருப்பப்படியே நடத்தி கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, எந்த நேரத்திலும் உன் வாழ்க்கை மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன நடக்குமோ என்றெல்லாம் எண்ணி நீ வருத்த. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உன் தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இதனை நான் உன்னிடத்தில் தெரிவிக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. உண்மைதானே? ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாமே மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனநிலையை இந்த தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனையை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்கவே மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் என் குழந்தையே மாற்றிவிடக்கூடியது. அதனை நீ புரிந்து கொள். தானாக எந்த ஒரு மாற்றங்களும் இந்த உலகத்தில் நடப்பதே இல்லை. அதை ஒரு பொழுதும் உன் அம்மா நான் அனுபவிப்பதே இல்லை. இனி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது.
போகிறது, கடன் பிரச்சனை தீரப்போகிறது, என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது, எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது, இதே போல எனக்காக உறவு என்னை தேடி வரப்போகின்றது, பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே பேச வேண்டும் என்று வரப்போகின்றது, அப்படி பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக நேர்மறையாக இருக்கும்படி உன் மனதிற்குள் நீ வேண்டிக் கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான விஷயங்களை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் நான் இருந்து விட மாட்டேன். என் தங்க குழந்தையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவற்றை நீ நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரவைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதனை செய்ய நீ தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆராத்தி காட்டி உள்ளே வா அம்மா என்று என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்திலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது அத்தனையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர, அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியாகத்தான் முடியும். என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வதுதான் புரியவில்லை. ஏனென்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையுமே நான் உனக்காக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை இந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. இந்த அம்மாவை நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை துயரங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும், அதையெல்லாம் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்போதுமே நீ வைத்திருக்கவே வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய முழுமையான அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.